Hi friends, welcome to our channel BHARBIS KITCHEN. நான் உங்க பாரதி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான ஒரு 5 minutesல செய்யக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிங்க. இது பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியா சாப்பிடலாம், ஈவினிங் ஸ்நாக்காவும் சாப்பிடலாம். ஸோ இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஓவர் இட்லி வச்சு நம்ம இப்போ செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு கடாயில் வந்து 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. அதில் வந்து கொஞ்சம் இஞ்சி, ஒரு 5-6 பல்லு பூண்டு, ஒரு சில்லி எடுத்துக்கோங்க. அதை கட் பண்ணிக்கோங்க. நல்லா கட் பண்ணி பொடிசாக கட் பண்ணி ஆயிலில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஆனியன் வந்து 2 மீடியம் சைஸ் ஆனியன் எடுத்துக்கோங்க. அதை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்ப வதங்க வேண்டாம், அது வந்து கொஞ்சம் க்ரன்ச்சியாக தான் நல்லாயிருக்கும். ஸோ மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. ஏன்னா வெங்காயம் வந்து ரொம்ப வதங்குச்சுன்னா உங்களுக்கு அந்த க்ரன்ச்சி டேஸ்ட் இருக்காது. ஸோ அப்போ அது இருந்தால் டேஸ்ட் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ இது நல்லா வதக்கிக்கிட்டு இதில் வந்து கொஞ்சம் நம்ம வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து இப்போ தக்காளி வந்து ஒரு சின்ன தக்காளி 1 போட்டால் போதும். ரொம்ப நிறைய தக்காளி வேண்டாம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளியாக இருந்தால் போதும். தக்காளி போட்டு நல்லா வதக்கிப்போம். உப்பு 1/4 டீஸ்பூன் உப்பு வந்து தேவையான அளவு போட்டுக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த குழம்பு மிளகாத்தூள், உங்களுக்கு வெறும் சில்லி பவுடர் வேணால் போடுங்க. குழம்பு மிளகாத்தூள்னா இருந்தால் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போட்டால் போதும், அது காரத்துக்கு ஏற்ற மாதிரி. ஏன்னா குழந்தைங்க சாப்பிட்றதுனால இது காரம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ இதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து அதில் தண்ணி தெளிச்சுப்போம். நிறைய தண்ணி வேண்டாம். தண்ணி தெளித்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸோ இப்போ இந்த ஆயில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மேலே வந்து பிரிஞ்சு வரும். ஸோ அந்த ஸ்டேஜில் பாருங்கள் எப்படி மேலே ஆயில் வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இட்லியை வந்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிப்போம். கட் பண்ணிவிட்டு இதை வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து மார்னிங் நம்ம சுட்ட இட்லி மீந்து போச்சுன்னா ஈவினிங் வந்து இல்லை நைட்டுக்கோ நம்ம இந்த மாதிரி டின்னராக கூட சாப்பிட்லாங்க. இது நான் இப்போ இதில் போட்டுக்கிறது வந்து ஒரு 3 இட்லி போட்டிருக்கேன். ஸோ குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. ஸோ இது நல்லா அந்த மசாலா வந்து அதில் ஆட் பண்ணுற நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ இதில் எல்லாமே நல்லா கோட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதில் ஸோ ஒரே ஒரு முட்டை மட்டும் எடுத்து உங்களுக்கு வேணும் 2 முட்டை. ஸோ இதை வந்து நல்லா இப்படி ஓரம் தள்ளிவிட்டு நடுவில் வந்து முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு முட்டை தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணால் 2 முட்டை கூட போட்டுக்கலாம். ஸோ இப்போ இது நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணிவிட்டு நல்லா இந்த இட்லியில் கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பு வந்து கொஞ்சம் ஹையில் வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த முட்டை வந்து நல்லா வந்து வேகும். அதுக்கப்புறம் வந்து சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் முட்டை வெந்துட்டு வந்துட்டுருக்கு. இதுவே நீங்கள் வந்து வெஜிடேரியனாக இருந்தால் நீங்கள் இந்த முட்டை வந்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ பாருங்கள் இது எல்லாமே கொஞ்சம் ஹையில் வச்சு நல்லா இதை வந்து வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து சிம் பண்ணிடலாம். இப்போ முட்டை பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு. ஸோ எல்லாமே அதில் மசாலாவோடு சேர்ந்துடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண நம்ம அடுப்பை சிம் பண்ணிடலாம். சிம் பண்ணுறது பாருங்கள், இந்த இட்லிலாம் எப்படி ரோஸ்ட் ஆனது தெரியுது பாருங்கள். ப்ரௌன் அந்த மாதிரி வந்து நல்லா சிம்மில் வச்சு பண்ணோன்னா நமக்கு நல்லா அது ரோஸ்ட் ஆகும். ஸோ இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக செஞ்சிடலாம். உங்கள் பசங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும். ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வந்தாலும் சரி, இல்லை ஈவினிங் நம்ம இந்த மாதிரி இட்லி வச்சு எதாவது ஸ்நாக் பண்ணி கொடுக்க சொன்னால் கூட நம்ம வந்து இது ஈஸியாக செஞ்சு கொடுத்துடலாம். கடைசியாக வந்து இதில் என்ன பண்ணணும்னா நம்ம கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணிக்கணும். பெப்பர் வந்து நம்மளோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி தான். ஸோ குழந்தைங்க சாப்பிட்றதுனால பெப்பர் கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ அளவு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் இதில் வந்து பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள் நல்லா கோல்டன் கலரில் வந்துடுச்சு. ஸோ நான் இப்போ பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். பெப்பர் ஆட் பண்ணி ஒரு நல்லா திருப்பி வச்சு கலரிக்கலாம். ரெடி ஆகிடுச்சு. லெஃப்ட் ஓவர் இட்லி வச்சு சூப்பரான டிஷ் உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்களும் இதே மாதிரி வேஸ்ட் இட்லி வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இது வந்து நம்ம ஃப்ரைட் இட்லி மாதிரி போட்டு பொரிக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம இந்த மாதிரியே சிம்பிளாக ஈஸியாக சூப்பராக பண்ணலாம் பசங்களுக்கு. ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு எப்படி இருந்துச்சு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பார்பிஸ் கிச்சனை லைக் பண்ணுங்கள். பக்கத்துக்கு நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் வரும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும்.